அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மக்களவை தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததன் காரணம் குறித்து பல்வேறு தொகுதி நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். மக்களவை தேர்தல் தோல்வி காரணமாக எதனால் தோல்வி ஏற்பட்டது, எதனால் நமக்கு வாக்கு சதவீதம் சரிந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் குறித்து தொடர்ச்சியாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ச்சியாக பல்வேறு மக்களவை தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு திண்டுக்கல் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சச்சிதானந்தன் போட்டியிட்டு இருந்தார். அதே மாதிரி அதிமுக சார்பாக கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தார். பாமக தனித்து அங்க அதாவது பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிட்டு இருந்தார்கள். இந்த நிலையில்தான் சச்சிதானந்தம் கிட்டத்தட்ட 4,43,823 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் அங்கு போட்டியிட்ட நெல்லை முபாரக் 2 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏன் இவ்வளவு வாக்கு சதவீதம் நமக்கு குறைந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் குறித்து அவர் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகள் திமுக வசமும் 3 தொகுதிகள் அதிமுக வசமும் இருக்கிறது. அப்படி இருக்கையில் ஏன் நம் தோல்வியை தழுவினோம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாக இங்கு திண்டுக்கல் தொகுதி நிர்வாகிகளுடன் நாம் பேசினோம். அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், கூட்டணி கட்சிக்காக இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது, அதனால் முறையாக செயல்பட முடியவில்லை. அதே நேரத்தில் சிறுபான்மை வாக்கை எதிர்பார்த்துதான் நாம் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்து நெல்லை முபாரக்கை களத்தில் இருக்கிறோம். ஆனால் சிறுபான்மையோட வாக்கு நமக்கு கிடைக்கவில்லை, அதனாலும் ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த காரணங்கள் குறித்துதான் இன்றைக்கு திண்டுக்கல் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.